ஒரு படம் எடுக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, இதுதான் மெத்தட்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். இந்த ப்ராசஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த ப்ராசஸ் இப்ப நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல. இப்படிதான் படிச்சுட்டு போகணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில பேர் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படிப்பாங்க, சில பேர் நைட்டு படிப்பாங்க, சில பேர் கிளாஸ்லயே நல்லா கவனிப்பாங்க, அந்த அப்சர்வேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட் சினிமாலையும் இருக்கு. நாசர் ஒரு பேட்டியில குறிப்பிட்டாரு, கமலஹாசனை வந்து நான் ஏன் நன்றி சொல்லணும்னா அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ப்ராசஸ். இப்போ ஒரு குருதி புனல்னு ஒரு படம் இருக்குன்னா அவங்க டைரக்டா வாங்க குருதி புனல் படம் எடுக்க போறோம், இன்னைக்கு 13ஆம் தேதி ஷூட்டிங் வந்துருங்க காலையிலன்னு அப்படிலாம் போக மாட்டாங்க. குருதி புனல் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை பத்தி டிஸ்கஷன் நடக்கும். ஒவ்வொரு கேரக்டரை பத்தியும் டிஸ்கஷன் நடக்கும். இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அவர் என்ன மாதிரி மேக்கப் போடணும், அவர் கெட்டப் எப்படி இருக்கணும், அவர் என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் இருக்கணும், அவர் எப்படி பேசணும், இப்படிலாம் நடக்குமா, இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமான்னு பயங்கர டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனை இவர் பிசி ஸ்ரீராம் ஒரு டைரக்டர். கமல் கம்பெனியில எப்பொழுதுமே ஒரு ஆர்டரா இருக்கும், எல்லாமே முறைப்படி நடக்கும். ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லாம அவங்க ஷூட்டிங்கே போக மாட்டாங்க. அப்ப அது டிஸ்கஷனும் நடக்கும். அப்ப இவர் வந்து அந்த பத்ரி கேரக்டர், அதுதான் அந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர். அதை பத்தி கமல் சாரும் பிசி சாரும் பேசினதுதான் அதிகம். எனக்காக அவங்க அந்த கேரக்டர் வந்து சிறப்பா வரணுங்கிறதுக்காக பேசினாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர் வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கணும், பெருசா எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்காம ரொம்ப அழுத்தமா இருக்கணுங்கிறதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அவங்க மூலமா. கமல் படங்கள்ல மட்டும் ஏன் எல்லா கேரக்டரும் நல்லா நடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்கல்ல, ஏன் எல்லா கேரக்டருக்கும் நல்ல ஒரு ஒரு ஸ்கோப் இருக்கு, நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னு, அதுக்கு காரணம் இந்த ப்ராசஸ் தான். ஸோ அதுதான் தட்ஸ் மேக்ஸ் கமலஹாசன் ஒரு பெரிய ஆளு. அவர் வந்து எப்படின்னா எதையுமே ஒரு நல்லா பண்ணணும்னு ஹோம்ஒர்க் பண்றாரு. அந்த ஹோம்ஒர்க்னால தான் அவர் படங்கள், அது வந்து தெனாலியா இருக்கட்டும், அவை சண்முகியா இருக்கட்டும், ராஜ்கமல்ல வந்த எல்லா படங்களா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா வந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன் அமரன் படத்துல கூட கமல் வந்து ஃபுல்லா எல்லாரையும் உட்கார வச்சு அந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இது எந்த மாதிரி வரணும்லாம் பேசியிருக்காரு. பேசி அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கால் எடுத்து, டைரக்டரோட கால் தான் அது, டைரக்டர் கால் எடுத்து அதை பண்ணியிருக்காரு. பிரமாதமா வந்தது அமரன். விக்ரம் படத்தப்ப அது கமலோட கதை தான். இவர் வந்ததுக்கு அப்புறம், லோகேஷ் வந்ததுக்கு அப்புறம் 6-7 சேஞ்ச் பண்ணியிருக்காரு கமல். 6 தடவை திருப்பி மாத்தி எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த படம் அவ்வளவு பிரமாதமா வந்தது. அது ஃபைனல் டிராஃப்ட் நம்ம எடுத்தோடனே முதல் தடவை எழுதுனதே ஓகேன்னு திருப்திப்படக்கூடாது. ஃபைனல் டிராஃப்ட் திருப்பி எழுதி அப்பதான் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்ம்ல வரும் அது.